நரகத்தை நோக்கி ஒரு முடிவில்லாத பயணம் தான் இந்த படத்துடைய கதை என்னன்னா, ஒரு 5 போலீஸ் பிரேக்ல இருக்காங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டும் அரட்டை அடிச்சுட்டும் இருக்காங்க. இந்த சமயத்துல அங்க சில சலசலப்புகள்லாம் நடக்குது. அந்த சலசலப்பையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ வாக்கி டாக்கில இவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இந்த மாதிரி இன்சார்ஜுங்கிற இடத்துக்கு போங்கன்னு சொல்லி இவங்களும் அதை நோக்கி போகிறாங்க. அப்போ கூட இருக்கிற ஒரு போலீஸ்காரரு, அந்த இடமா அது பயங்கரமான இடமாச்சே, சின்ன வயசில் நான் பல கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. இவங்க போகிற வழியில் என்னெல்லாம் நடந்துச்சு, அங்கே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்கெல்லாம் யார், இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் 2015 வந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயத்தில் ரொம்ப குழப்பமாகவும் ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கக்கூடிய ஒரு துர்க்கிஷ் படம் தான் இது. இந்த படம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லாமல் நான் லீனியராக சொல்லியிருக்காங்க. பூகிமேன் மாதிரியே துர்க்கிஷ்லேயும் தாராபாபான்னு ஒரு ஃப்ளோக்ளோர் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இதை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ட்ரீம்லேருந்து ஒரு கை வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விக்டோரியா சீக்ரெட் பற்றி சொல்லிட்டு இருப்பார். இந்த விக்டோரியா சீக்ரெட் என்னன்னா, அது ஒரு கதை. அந்த போலீஸ்காரரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவார். ஏன்னா அவர் அந்த கதையை பல பேர்த்துக்கிட்ட பல டைம் சொல்லியிருக்காரு. ஆனால் புதுசாக கேட்குறவன் யாராவது வந்தால் அந்த புதுசாக அவனை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே இவருடைய முகபாவனைகள் அவ்வளோ ரசித்து சொல்லுவார். அந்த சீன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே சிரிப்பீங்க. இந்த விக்டோரியா சீக்ரெட் என்னங்கிறது படமாதே தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 போலீஸ்காரனுங்களுமே பாவம் பண்ணவனு தான். ஏன்னா இந்த விக்டோரியா சீக்ரெட்டு, அவங்க பேசக்கூடிய கதைகள், இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சாலே தெரியும் இவனுங்கெல்லாம் பாவம் பண்ணவனு தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போல்லாம் இதெல்லாம் ஒரு பாவமாகிற நிலைமையில தான் நம்மளாம் இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு நம்மளுக்கு இப்போது. ஆனால் இது அப்போ பார்த்தீங்கன்னா பாவமாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பாவம் பண்ணவங்களாம் இருக்கும்போது அதில் ஆதாங்கிற அந்த ப்ரோட்டகனிஸ்ட்டு அவர் தான் மெயினு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படம் நகருது. ஏன்னா அவருடைய ஓன் ட்ராமாவும் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாரரும் தான் ஃபைனலாக அதுலேருந்து எப்படி இவர் வெளியே வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அதை பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டஃபோராகவும் சர்ரியலிசமாகவும் தான் இந்த படம் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல் தான். நீங்கள் நரகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கான டைம் எடுக்கும். ஆனால் படம் போர் அடிக்காது. ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே, ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது. அது சூப்பராகவே இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லியிருந்தா காட்டுத்தனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் சீன்லேயே இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சிடும். அதுதான் மெயின். இவங்க பேசக்கூடிய கான்வர்சேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரோல் வேனில் போகும்போது அதுக்குள்ளே ஓடக்கூடிய ஒரு துர்க்கிஷ் சாங் ஒன்று இருக்கும். அதுவுமே அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த படத்தில் கேமரா ஒர்க்லேருந்து மியூசிக், அதாவது அந்த சிந்த் மியூசிக் போட்டிருக்காங்க. அது அங்கங்கே வரும், அட்டகாசமாக இருக்கும். அது படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குங்கிறது. படத்தில் குறியீடுகள் இருக்குது. இது ஒரு குழப்பமான படம் தான், எல்லாமே அக்ரி தான். ஏன்னா இதை நீங்கள் பார்த்து ஒரு 2-3 டைம் பார்த்து புரிஞ்சுக்கணும். அதில் நிறைய ரிசர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா இது புரியணும்னு எடுக்கல, புரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. கூட்டமாக பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஸ் அந்த குறியீடாக காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த துர்க்கிஷ் ஃப்ளோக்ளோரில் கேட்டிகலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்கும்போது அல்லது ஒரு ரீபர்த், இந்த மாதிரியான விஷயத்தை தான் குறிக்குது. ஸோ அது ரொம்ப டீட்டெயிலிங்காக நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் ரிசர்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு குழப்பம் பிடிச்ச கதை தான் இது. ஏன்னா ட்ரீமுக்குள்ளே ட்ரீமு, அதுக்குள்ளே ட்ரீமு, அதுக்குள்ளே நரகம்னு கண்டமேனிக்கு போகும். அதனால் கவனித்து பொறுமையாக பாருங்கள். படம் போர் அடிக்காமல் போகும். செகண்ட் ஹாஃப்லாம் ஒருத்தர் நரகத்திலேயே வாழ்றாங்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாபா ஒருத்தர் வருவார். அவருடைய அப்பீரன்ஸு, அவர் கெத்தாக இருந்தார். நல்ல ஒரு சூஸியாக இருந்துச்சு. அவருடைய அந்த கேரக்டரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டோன் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு ஹெல் எப்படி இருக்குங்கிறத கண்ணு முன்னாடி நிறுத்தின மாதிரி தான் இருந்தது. ஸோ அவர்கிட்டையுமே ஒரு கீ ஹோல் இருக்குது. ஸோ சாவி யாருக்கிட்ட இருக்குங்கிறதெல்லாம் தான் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செகண்ட் ஹாஃப் படம் டோனே மாறும் அப்படியே. ஏன்னா அப்படி தான் இது போகும். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் எவனுமே சொல்ல மாட்டானுங்க. நம்ம சேனலில் எப்படி ரெஃபர் பண்ணுவோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ வாட்ச் திஸ் ஃபிலிமு கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சது என்ன புரியல புரிஞ்சதை தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் என்னென்னலாம் கண்டிப்பாக இந்த படம் பார்த்து சொல்லுங்கள். ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் புரியறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாய்.